Hi guys, I'm Nandini as a technical trainer at IIE. So நம்ம Tallyயோட சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வீடியோல ஆக்சுவலா லாஸ்ட் வீடியோல எப்படி ஒரு கம்பெனியை கிரியேட் பண்றது அப்படின்னு பார்த்திருக்கோம். இன்னைக்கு வீடியோல நீங்க கிரியேட் பண்ண கம்பெனி எப்படி ஓபன் பண்ணணும், ஷட் பண்றது, எப்படி அதை ஆல்டர் பண்றது, ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு டைம் டேலியை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓபன் பண்ணீங்கன்னா அந்த கம்பெனியே உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்காது. இல்லப்பா எனக்கு இந்த இடத்துல காமிக்கணும் அப்படின்னா ஆக்சுவலா அது டெலீட் ஆயிருக்காது. அது நமக்கு வந்து செலக்ட் கம்பெனிக்குள்ள இருக்கும். நம்ம தான் அதை போய் செலக்ட் பண்ணி ஓபன் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். அப்ப அந்த செலக்ட் கம்பெனி அப்படிங்கிற டூல் எங்க இருக்குன்னா மேல கம்பெனி இருக்கு பாத்தீங்களா. சோ அதுக்கு என்ன ஷார்ட் கீனா ஆல்ட் கீ. சோ இந்த டூலை நீங்க அதாவது ஆல்ட் கீங்கிற ஷார்ட் கீயை நீங்க யூஸ் பண்ணும்போது இதுக்குள்ள செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கான டூல் இருக்கும். இதோட ஷார்ட் கீ பாத்துக்கோங்க ஆல்ட் பிளஸ் F3. அப்ப நான் டைரக்டா இந்த ஸ்கிரீன்ல இருந்தே ஆல்ட் F3 யூஸ் பண்ணனா எனக்கு கொஞ்சம் லோட் ஆயிட்டு இது வரைக்கும் இந்த டேலியில கிரியேட் பண்ண எல்லா கம்பெனிஸுமே எனக்கு லைன் பை லைனா லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ ஒவ்வொரு கம்பெனிக்குமே ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் இங்க ஷோ ஆகும். நான் கிரியேட் பண்ண எல்லா கம்பெனிஸுமே இங்க எனக்கு ஷோ ஆகும். இப்ப இதுல எந்த கம்பெனி எனக்கு நீட் இருக்கோ அதோட நேமை நான் இந்த இடத்துல சர்ச் பண்ணேன் அப்படின்னா அந்த கம்பெனி எனக்கு ஓப்பன் ஆயிடும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஜிஎஸ்டின்னு ஒரு கம்பெனி தேவைன்னு வச்சுக்கோங்க. இங்க ஜிஎஸ்டின்னு டைப் பண்ணதுமே அதுல இருக்க கம்பெனிஸ் எல்லாமே இங்க வந்துடும். சோ இந்த இடத்துல நம்ம நேம் மார்க் பண்ணி வச்சிருந்ததையும் பேஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இப்ப எனக்கு இந்த கம்பெனி வேணும், செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்ததுமே பாருங்க டிஃபால்ட்டாவே அந்த கம்பெனி இந்த இடத்துல எனக்கு ஓப்பன் ஆயிடும். சோ இப்ப எனக்கு ரெண்டு கம்பெனி இங்க ஓப்பன்ல இருக்கு, ஐஏஇ ஒன்னு, ஜிஎஸ்டி ஒன்னு. இன்னொரு கம்பெனி வேணும்னாலும் சேம் ஆல்ட் F3 கொடுத்தீங்கன்னா எகைன் லோட் ஆயிட்டு என்னோட செலக்ட் கம்பெனிக்கான ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதுல உங்களுக்கு எந்த கம்பெனி வேணுமோ அதை என்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த கம்பெனியும் ஓப்பன் ஆயிடும். இப்ப டோட்டலி நான் 3 கம்பெனிஸை வந்து இங்க ஓப்பன்ல வச்சிருக்கேன். பில் ஆஃப் மெட்டீரியல் ஒன்னு இருக்கு, GST 24/6/2026 ஒன்னு இருக்கு, IIE ஒன்னு இருக்கு. இப்ப இந்த 3 கம்பெனி ஓப்பன்ல இருக்கு. ஓகே, பட் எந்த கம்பெனில நான் இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் பாக்கணும் அப்படின்னா மேல போல்டா இருக்கு பாத்தீங்களா, இந்த கம்பெனில தான் இப்ப நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அப்ப நான் இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்க கம்பெனி நேம் வந்து பில் ஆஃப் மெட்டீரியல். இல்லப்பா நான் ஐஏஇல ஒர்க் பண்ணணும்னா அப்ப ஐஏஇய நீங்க மேல கொண்டு வரணும். சோ அதுக்கு சேம் ஆல்ட் கேலயே போனீங்கன்னா இங்க சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குங்க. இதுக்கு ஷார்ட் கீ வந்து F3. அப்ப இந்த இடத்துல இருந்துட்டு டைரக்டா நான் F3 கீயை யூஸ் பண்ணும்போது நான் ஓப்பன்ல வச்சிருக்க 3 கம்பெனிஸ்மே இங்க லிஸ்ட் அவுட் ஆகும். இதுல எந்த கம்பெனில இப்ப நான் ஒர்க் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்ததுமே அந்த கம்பெனி இந்த மாதிரி நமக்கு மேல வரும். இல்லப்பா நான் எகைன் பில் ஆஃப் மெட்டீரியல்ல ஒர்க் பண்ணணும்னா F3 பில் ஆஃப் மெட்டீரியல், அப்ப பில் ஆஃப் மெட்டீரியல் மேல வந்துடும். சோ இந்த மாதிரி தான் நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்க கம்பெனியை சேஞ்ச் பண்ணி நீங்க எந்த கம்பெனில ஒர்க் பண்ணணுமோ கரெக்டா அதுல ஒர்க் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் ஒன், இப்ப 3 கம்பெனிஸ் ஓப்பன்ல இருக்கு. நான் ஒரு கம்பெனில என்னோட ஒர்க்கை முடிச்சிட்டேன். அப்ப நான் என்ன பண்ணணும்னா இங்க இருந்து ரிமூவ் பண்ணணும், அதாவது டெலிட் பண்ணிடக்கூடாது. டெலிட் பண்ணிட்டீங்கன்னா பெர்மனண்டா டெலிட் ஆயிடும். அதுக்கு பதிலா இங்க இருந்து ரிமூவ் பண்ணி எகைன் செலக்ட் குள்ளேயே நீங்க அனுப்பணும். சோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஷார்ட்கட் கீ தான் ஷட். இதுக்கு ஷார்ட் கீ பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் F3. அப்ப இங்க இருந்தே நான் கண்ட்ரோல் F3 பிரஸ் பண்ணும்போது ஓப்பன்ல இருக்க 3 கம்பெனிஸ்மே எனக்கு காமிக்குது. எதை நான் ஷட் பண்ணணுமோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணனா போதும். பாருங்க இப்ப நான் பில் ஆஃப் மெட்டீரியல்ல ஷட் பண்றேன். கம்பெனி நம்பர் வந்து 84. என்டர் பண்ணதுமே பாருங்க இங்க பில் ஆஃப் மெட்டீரியல் இருக்காது. இல்லப்பா எனக்கு எகைன் அந்த பில் ஆஃப் மெட்டீரியல்ங்கிற கம்பெனி வேணும் அப்படின்னா நீங்க எகைன் செலக்ட்ல போயிட்டு அந்த பில் ஆஃப் மெட்டீரியலை செலக்ட் பண்ணிட்டு ஓபன் பண்ணிக்கலாம். சோ இதுதான் இந்த கம்பெனில இருக்க ஆப்ஷன். கிரியேட்னா ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணுவீங்க. சேஞ்ச் அப்படின்னா எந்த கம்பெனில நம்ம ஒர்க் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சேஞ்ச் பண்ணுவீங்க. செலக்ட் அப்படின்னா அந்த கம்பெனி வந்து உள்ள இருக்கும், ஓபன் ஆகணும் அப்படின்னா நீங்க செலக்டா யூஸ் பண்ணணும். இல்லப்பா ஒரு கம்பெனில நான் பிராக்டிஸ் பண்ணி என்னோட ஒர்க் அவுட் எல்லாம் போட்டு முடிச்சிட்டேன், அதை நான் க்ளோஸ் பண்ணணும்னா நீங்க ஷட் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்ப நான் கிரியேட் பண்ண ஒரு கம்பெனில மொபைல் நம்பரை மாத்தி கொடுத்துட்டேன், இல்லைன்னா அட்ரஸை மாத்தி கொடுத்துட்டேன். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க ஆல்டர் கே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஷார்ட் கீ கிடையாது. சோ டைரக்டா இங்க வந்து ஆல்டரை நீங்க என்டர் பண்ணீங்கன்னா நீங்க ஓப்பன்ல வச்சிருக்க கம்பெனிஸ் எல்லாமே இங்க லிஸ்ட் அவுட் ஆகும். எனக்கு இப்ப ஜிஎஸ்டிக்கு தான் நேம் சேஞ்ச் பண்ணணும். அப்ப ஜிஎஸ்டி என்டர் பண்றேன், ஓப்பன் ஆயிருச்சு. சோ நீங்க நேம் மாத்திக்கலாம், மொபைல் நம்பர் கொடுத்துக்கலாம், அதே மாதிரி உங்களோட இமெயில் ஐடி, வெப்சைட்லாம் மாத்திக்கலாம். கரெக்ஷன் பண்ணிட்டு கண்ட்ரோல் A கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா சேவ் ஆகும். இந்த பேஜுக்கு வந்துருங்க. இதுல இருந்து நீங்க வெளியே வரணும்னா எஸ்கேப் கீயை யூஸ் பண்ணணும். சோ டேலில நீங்க எதுக்குள்ள போனீங்கனாலும் வெளியே வர்றதுக்கு யூஸ் பண்ற கீ தான் எஸ்கேப். சோ இப்போ நான் எஸ்கேப் யூஸ் பண்ணதுமே என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்கிரீனுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? சோ இன்னைக்கு வீடியோல நம்ம இம்பார்ட்டன்டான ஷார்ட் கீஸ் சேஞ்ச், செலக்ட் அண்ட் ஷட் பத்தி பார்த்திருக்கோம். தென் ஃபர்தர் வீடியோஸ்ல லெஜர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும், குரூப்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். சோ டேலி சீரீஸை கண்டினியூவா நம்ம கூட வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா சோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அது மறக்காம மெமரியில நிற்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.